நண்பர்களே வணக்கம். நான் அரசஜா. நாம இன்னைக்கு பகிர்ந்துக்க போறது ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் மிகப்பெரிய வெற்றி நிலையில இருக்கிறதுக்கு காரணமும், ஒருத்தர் ரொம்ப தோல்வி நிலையில இருக்கிறதுக்கு காரணமும், அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்க வாயை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? தான். அதாவது இப்ப எப்படி பேசுறது அப்படிங்கிறத தாண்டி, எதை பேசக்கூடாது? எந்த விஷயங்கள மற்றவர்களோட நீங்க ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரி இருக்குது. அந்த தியரியில இருந்து 7 விஷயங்கள நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான உட்கருத்து. சரி, எந்த 7 விஷயங்கள நீங்க மத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்படி இந்த முக்கியமான விஷயங்கள நீங்க மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா, உங்க முன்னேற்றத்த அது தடுக்கும் அப்படின்னு அதாவது வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்க, ரொம்ப அனுபவ ரீதியா சொன்ன ஒரு உண்மையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சரி, நீங்க சொல்லக்கூடாத முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வெற்றியை நீங்க சொல்லக்கூடாது. அதாவது வெற்றினா இந்த கேட்டகரிக்குள்ள என்னெல்லாம் வருது அப்படின்னா, நீங்க அடைந்திருக்கிற இப்ப இருக்கிற வெற்றி, நீங்க எப்படி இதை வந்து ரீச் பண்ணீங்க, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது, இப்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இருக்கும், ஒரு இது மிகச்சிறந்த உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்க போகுது, அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்ப பிரெக்னன்ட் ஆயிருக்கீங்க. இந்த மாதிரியான உங்களுடைய வெற்றி இருக்குல்ல, இந்த வெற்றியான விஷயத்த நீங்க கண்டவங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ற சில நபர்கள்ட்ட தான் உங்க வெற்றியை மனப்பூர்வமா நீங்க பகிர்ந்து கொள்ளணும். நீங்க ஏன் வந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, இது சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த சக்சஸ்ஃபுல் விஷயத்த, அந்த வெற்றியான விஷயத்த எல்லாருமே ரொம்ப அதே நீங்க இருக்கிற அதே உற்சாகமான சந்தோஷமான மனநிலையோட பார்க்க மாட்டாங்க. சில பேருக்கு பொறாமை இருக்கும். நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி உண்டு, அது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. நீங்க சோசியல் மீடியால உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரியான வெற்றியான விஷயங்கள், எனக்கு இது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இல்லைன்னா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க சந்தோஷமா பதிவிடுறதுல எல்லாருமே கீழே ஹார்ட்டின்லாம் விடுவாங்க, கங்க்ராட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் பெரிய வயிற்றுச்சலோட தான் அந்த விஷயத்த பார்ப்பாங்க. அந்த பொறாமை உங்களுக்கு எதிராக திரும்பும், உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை உண்டாக்கக்கூடும். அதனால முதல்ல நீங்க மற்றவர்கிட்ட சொல்லக்கூடாதது உங்களுடைய வெற்றி, உங்களுடைய சக்சஸை, உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயங்களை நீங்க எல்லாருக்கிட்டையும் கண்டபடி உளறிட்டு இருக்கக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாத 2வது விஷயம் என்னன்னா, உங்களுடைய தோல்வியை நீங்க சொல்லக்கூடாது. இந்த தோல்வி அப்படிங்கிற கேட்டகரியில எதெல்லாம் வருது அப்படின்னா, உங்களுடைய பலவீனங்கள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் இந்த மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் கண்டிப்பா இருக்கும். அதாவது சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்க, சில பேர் சில நேரங்கள்ல வந்து சின்னதா பொய் சொல்லுவாங்க, வீட்டுக்கு தெரியாம ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும் உங்ககிட்ட. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களுக்குள்ள ரொம்ப காலமா சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்னா, அந்த பலவீனங்களை நீங்க விட முயற்சி பண்ணணும். அது ஒண்ணு. அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, நான் ரொம்ப கோவப்படுவேன், என்ன சட்டுன்னு இதை பத்தி பேசினாங்கன்னா நான் வந்து ரியாக்ட் பண்ணிடுவேன், இல்லைன்னா வேலையை குவிட் பண்ணிடுவேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு பலவீனம் இருக்குல்ல, அந்த பலவீனத்தை நீங்க யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது உங்க க்ளோஸ் நண்பரா இருந்தா கூட ஏதோ ஒரு சூழல்ல அவர் உங்களை விட்டு உங்களுக்கு எதிராக திரும்பும்போது இந்த பலவீனத்தை அவங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க உங்க பலவீனத்தை, உங்க தோல்வியை நீங்க யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு நன்மையே தராது, கெடுதல் தான் தரும். 3வது ஒரு விஷயம், உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது ஒவ்வொருத்தரும் நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, மிகப்பெரிய ஆளாகணும், லைஃப்ல ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஏதோ ஒரு ஒரு இலக்கோட தானே பயணம் பண்றோம். அப்படிப்பட்ட இலக்குக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஐடியாலஜியை நம்ம உருவாக்கணும், ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். அந்த விஷயங்களை நீங்க மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு போறவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா டக்குன்னு அந்த ஐடியாவை பயன்படுத்திடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்க முன்னேறத இந்த ஐடியா மூலமா தான் அவன் முன்னேறான் அப்படின்னா பொறாமைப்படக்கூடிய சில நபர்கள், அதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு உங்களுடைய அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபியூச்சர் பிளான் உங்களை விட்டு உங்க கனவுகளை தகர்க்கிறதுக்கு அவங்களுக்கு எதிரான ஆயுதமாகவே இது மாறிடும். அதனால நீங்க கண்டுபிடிச்ச வழியை, நீங்க இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு நீங்களே கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் ஐடியாவை நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இது 3வது விஷயம். 4வது நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பண கஷ்டம். உங்ககிட்ட இருக்கிற இப்ப நீங்க எந்த மாதிரியான பண கஷ்டத்துல உங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. இந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு கடுமையான நெருக்கடியான சூழல் உருவாகும். இந்த நெருக்கடியான சூழலை நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது. ஷேர் பண்ணீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க உறவுகள்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா
இவங்க கிட்ட பண கஷ்டம் இருக்கு, ஒருவேளை நம்ம கிட்ட வந்து இவங்க எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி உறவுகள் விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த பண கஷ்டத்தை வச்சுட்டு இவங்கள நம்ம நெருக்கடிக்குள்ள உள்ளாக்கலாமா? ஒரு ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பண கஷ்டம் இருக்கு அப்படின்னா, உங்க பாஸ்க்கு தெரிஞ்சதுன்னா இவருக்கு இப்போ எவ்வளவு வேலையை வேணாலும் கொடுக்கலாம், கண்டிப்பா வேலையை விட்டு இவர் போக மாட்டாரு. ஏன்னா பண கஷ்டம் இருக்கு. இது ஒரு 2000 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்குற இடத்துல இருந்தா இவர் 500 ரூபாய்க்கு இந்த வேலையை வாங்கினா கூட இவர் வேலையை விட்டு போக மாட்டாரு. ஏன்னா பண கஷ்டம் இருக்கு, இந்த 500 ரூபாய் அவருக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குற வாய்ப்பு இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்கிற பண கஷ்டத்தை நீங்க நீங்க இழந்தவைகளை, உங்க சொத்துக்களை, நீங்க ஏதாவது உங்க ஏதோ ஒரு லாஸ் ஆயிருப்பீங்க அப்படின்னா அதை பத்தியான விஷயங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. அதாவது இன்னொரு வகையில சொல்லணும்னா ஒரு புலம்பல் வச்சுங்களேன், எனக்கு அது போச்சு இது போச்சுன்னு ஒரு புலம்பி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். தன்னுடைய கஷ்டத்தை சொல்றது மூலமா அது வந்து ஒரு சுய அனுதாபத்தை தேடுறது. அது சொல்றது மூலமா நமக்கு ஒரு வந்து ஒரு ஒரு மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு கேரிங் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்றது நமக்கு ஒரு சுகமா கூட இருக்கும். ஆனா அப்படி சொல்றது நம்முடைய மரியாதையை மற்றவங்க கிட்ட கெடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம இழந்தவர்களை பண கஷ்டத்தை இந்த புலம்பவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அடுத்ததாக 5வது நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க செய்கிற உதவிகளை மற்றவங்களுக்கு சொல்லவே கூடாது. மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்றீங்க, இல்ல தானம் பண்றீங்க, இல்ல நண்பர்களுக்கு கொடுக்குறீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயம். உதவி அப்படின்னா ரொம்ப க்ளோஸா இருக்கு உங்க மனைவி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணலாம். உங்க குடும்பத்துக்கு தெரியலாமலையே நான் இந்த மாதிரி அவருக்கு வந்து நான் உதவி பண்ணேன் நீங்க ஊர் ஃபுல்லா சொல்றதுனால ஒண்ணு 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, அந்த உதவி பெற்றவர் அதை அறியும் பொழுது ரொம்ப வருத்தப்படுவார். நீங்க பண்ண உதவினால ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். 2வது, இப்படி உதவி பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே சம்பந்தம் இல்லாத ஆட்கள், உங்க உறவுகள், நெருக்கமானவங்க எல்லாருமே உங்ககிட்ட உதவியை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உதவி பண்ணக்கூடிய சூழல்ல இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஒருவேளை உங்களால உதவி பண்ண முடியல எல்லாருக்கும் அப்படின்னா நீங்க எதிரிகளை சம்பாதிக்க வேண்டிய சூழலை வந்துவிடும். அதனால நீங்க பண்ற உதவிய காதும் காதும் வைத்தது போல அப்படியே அந்த சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப நல்லது. அடுத்ததாக நீங்க பகிரக்கூடாத 6வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்தரங்கங்களை நீங்க யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது. எதெல்லாம் அந்தரங்கம்? அதாவது உங்களுடைய கல்யாண வாழ்க்கை அல்லது உங்களுடைய காதல் வாழ்க்கை, இப்படி ரொம்ப அந்தரங்கமான சில விஷயங்கள் இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே, உங்களுடைய துணைக்கும் உங்களுக்கும் மட்டுமே தெரிய வேண்டிய விஷயம். இந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற ஒரு சண்டை வந்துருச்சு, உங்களுடைய பார்ட்னர் கூட ஒரு சண்டை வந்துருச்சுன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க போய் வெளியில சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்க அதுல இருக்கிற ரகசியங்களை வெளில சொன்னீங்கன்னா, ஒரு கோபத்துல இப்ப சொல்லிட்டீங்கன்னா அதை கேட்டவங்க அதையே ஆயுதமாக பயன்படுத்திட்டு நீங்க உங்க உங்க மனைவி மீது இருக்கிற குறைகளை ஒரு கோபத்துல போய் உங்க நண்பர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த குறையை பிடிச்சிக்கிட்டே அந்த பெண்ணுகிட்ட தவறான நோக்கத்தோட உங்க நண்பன் அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டும் கல்யாண வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சம்பந்தப்படாதவர்கள்ட்ட நீங்க சொல்லவே கூடாது. அது அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்குன்னு வீட்டுல பெரியவங்க இருப்பாங்கன்னா அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாமே வழிய நண்பர்கள் உட்பட யாருக்கிட்டையும் உங்களுடைய லவ் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளை ஷேர் பண்ணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக கடைசியாக நீங்க ஷேர் பண்ணவே கூடாத 7வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது. என்ன நெகட்டிவான விஷயம்? ரொம்ப க்ளோஸா யாருங்க நம்ம பழகிட்டு வந்திருப்போம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு நமக்கும் செட் ஆகாம நம்ம பிரிஞ்சிருப்போம். உடனே பிரிஞ்ச உடனே அவங்கள பத்தி நம்ம ஆரம்பத்துல இருந்து பழகின விஷயங்கள், அவங்கள பத்தியான நெகட்டிவான விஷயங்கள், போற இடத்துல எல்லாம் குறை சொல்றது இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதை நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவே கூடாது. உண்மையிலேயே அந்த நபர்கிட்ட நிறைய கெட்ட விஷயங்கள் இருந்தா கூட நீங்க இப்ப பிரிந்த உடனே அதை வந்து மற்றவங்களெல்லாம் தம்பட்டை அடிக்கிறது அவருடைய வாழ்க்கையை பாதிக்கலாம். அவர் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். உங்க மீது இருக்கிற தனிப்பட்ட மரியாதை இதை கேட்கிற மற்றவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலையா, நீங்க பிரிஞ்சு அமைதியா போயிடுறது பெட்டர். நீங்க அவரை பத்தியான விஷயங்களை இல்லை யாரை பத்தியான குறையான விஷயங்களை மற்றவங்க கிட்ட பேசக்கூடாது. நிறையான விஷயங்களை, நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஒருத்தர் இல்லாத இடத்துல அவரை பத்தி பேசணும். கெட்ட விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை நீங்க மற்ற இடத்துல ஷேர் பண்றது தவிர்க்க வேண்டும். இந்த 7 விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா இந்த சமுதாயத்தினால மதிக்கப்படுற இடத்துல நம்ம இருப்போம். மதிக்கப்படுகிறோமோ இல்லையோ, நாம ஒரு நம்மளே வந்து இந்த வாழ்க்கையை வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சுயமா நம்மளை மதிக்கிற இடத்துல, நாம மதிக்கிற இடத்துல நம்ம இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 7 விஷயங்கள்ல நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க,
ஒருவேளை இந்த 7 விஷயத்துல நீங்க ஏதாவது தவறு பண்ணி அதனால பாதிக்கப்பட்டிருந்தா அதை கூட இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதை பார்க்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பாடமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மீண்டும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களோட நம்ம தொடர்ந்து பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.